This is great. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 ரெஸ்லிங் நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா முஸ்தஃபா அலி ரிட்டன் ஆகிட்டாரு. ஸோ அவர் எப்போ ரிட்டன் ஆனார் அப்படின்னு பார்க்கலாம். செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WWE நெக்ஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கு யார் ஆப்போனண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போலில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு புதுசாக WWE சாம்பியன்ஷிப் வந்து லைவ் ஈவெண்ட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முஸ்தஃபா அலி வந்து ரிட்டன் ஆகிட்டார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முஸ்தஃபா அலிக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. ஸோ அந்த இன்ஜுரியால் தான் எலிமினேஷன் சேம்பரில் வந்து அவர் மேட்ச் ஆடலை. ஸோ அதுக்கு பதிலாக தான் கோஃபி கிங்ஸ்டன் வந்தார். இப்போது முஸ்தஃபா அலியோட இன்ஜுரி வந்து கியூர் ஆகிருச்சு. ஸோ அவர் ரிட்டனும் ஆகிட்டார். எங்கே ரிட்டன் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லைவ் ஈவெண்ட்டில் ரிட்டன் ஆகி டேனியல் பிரைன் கூட ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆடிருக்காரு. ஸோ முஸ்தஃபா அலிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா புஷ்ஷும் தான் கோஃபி கிங்ஸ்டனுக்கு கொடுத்தாங்க. இப்போ முஸ்தஃபா அலியே ரிட்டன் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு WWE என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. ஸோ முஸ்தஃபா அலி வந்ததுனால நிறைய பிளான்ஸ் கூட சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முஸ்தஃபா அலி ரிட்டன் ஆகிட்டார். இது ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WWE அவங்களோட நெட்வொர்க்கில் வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து யார் நெக்ஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கான ஆப்போனண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போலில் ட்ரூ மேக்கன்டையர் இப்போதைக்கு தான் லீடிங்கில் இருக்கார். ஸோ அவர் தான் வின் பண்ணுவார். ஸோ இப்போதைக்கு வந்து 34% ஓட் வந்து ட்ரூ மேக்கன்டையருக்கு மட்டுமே போய் விழுந்திருக்கு. ஸோ ட்ரூ மேக்கன்டையர் தான் ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட்டு ஆப்போனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் வந்து லுக்குமி அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பிரான் ஸ்ட்ரோமனோட ஃபியூடு முடிச்சதோட நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூ மேக்கன்டையர் கூட ஃபியூடு பண்ணுவார். ஸோ ட்ரூ மேக்கன்டையரும் யூனிவர்சல் டைட்டில் பிக்சர் ஸோ மெயின் ஈவெண்ட் பண்ணுவார். யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக மேட்ச் ஆடுவார் ரோமன் ரெயின்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் ஷாக்கிங்காக வந்து ரோமன் ரெயின்ஸ் லுக்கிமியா அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை கொடுத்து போனதுனால நிறைய பிளான்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து WWE ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போல்லையும் வந்து ட்ரூ மேக்கன்டையர் தான் வின் பண்ணுறாரு. ஸோ இந்த போலில் இவர் வின் பண்ணிட்டாரு, அதனால் நெக்ஸ்ட்டு இவர் தான் ஆப்போனண்ட் அப்படின்னு இல்லை. ஸோ WWE வந்து யதார்த்தமாக வந்து ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த போல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த போலில் வந்து WWE நினைக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அதை பண்ணுவாங்க. ஸோ WWE ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த போலில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்துருச்சு அப்படின்னா ஸோ அவங்க பண்ண பிளானே தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து போல் பண்ணுறதுனால வந்து இவர் தான் வருவார் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த போலில் வந்து ட்ரூ மேக்கன்டையர் வின் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரெயின்ஸ் கூட ட்ரூ மேக்கன்டையர் ஃபியூட் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது செகண்ட் நியூஸ். தேர்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ WWE சாம்பியன்ஷிப் புதுசாக வந்துருச்சா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்மாக் டவுன் லைவ் ஈவெண்ட்டில் வந்து AJ ஸ்டைல்ஸ் வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு அவராக செஞ்ச ஒரு WWE சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்திருந்தார். ஸோ அந்த WWE சாம்பியன்ஷிப் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். ஸோ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் எப்படி ரெட்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த சாம்பியன்ஷிப் வந்து ஃபுல்லாக ப்ளூவாக இருந்துச்சு. ஸோ அந்த சாம்பியன்ஷிப்பை அந்த ஃபேன் கிட்டேருந்து வாங்கி AJ ஸ்டைல்ஸ் போஸ்ட் கொடுத்தாரு. ஸோ அந்த டைட்டில் பார்த்தோட நிறைய பேர் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சாம்பியன்ஷிப் மாற்றிட்டாங்க. ஸோ டேனியல் பிரைன் வச்சுருந்தா அந்த வுட்டு சாம்பியன்ஷிப்பு பதிலாக இப்போ இந்த சாம்பியன்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேக்கான நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேன்ஸ் செஞ்ச அந்த பெல்ட்டை வந்து சும்மா AJ ஸ்டைல்ஸ் வாங்கி ஸோ காமிச்சாரு. ஸோ காமிச்சிட்டு வந்து அந்த ஃபேனுக்கு வந்து அந்த பெல்ட்டிலே வந்து ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த ப்ளூ சாம்பியன்ஷிப் தான் வந்து இனிமேல் புது சாம்பியன்ஷிப்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபேக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் எங்களோட FB அண்ட் Instagram பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ்னால் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம